நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. பாஸ்கா காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் திருத்தூதர் பணிகள் நூல்களிலிருந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை என்கிற வார்த்தை. நாமும் ஆண்டவருடைய ஞானத்தோடும் தூய ஆவியாரோடும் பயணிக்கிற போது நமக்கு எதிராக யார் நிற்க முடியும்? இந்த ஆசீர்வாத கிருபைக்காக இன்றைய நாளில் மன்றாடி துதிப்போம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இன்று திருப்பாடல் 119 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தனது சட்டத்தை நமக்கு கொடுத்தது மட்டுமல்லாது அதை கற்பித்து கொண்டே இருக்கிறார். விவிலியத்தில் அந்த சட்டங்கள் எல்லாம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதை அறியாது அநேகர் பயணிப்பதுதான் ஆண்டவருக்கு வேதனை நிறைந்த காரியம். ஆண்டவருடைய திருச்சட்டம் எது என்பதை அறிந்து பயணிக்க ஆற்றல் கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கிறேன் என்கிற வார்த்தையின்படியாக நாம் ஆண்டவருக்கு இது பிரியமானதா, ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று கேட்கிற பிள்ளைகளாக உயர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய விதிமுறைகளில் அக்கறை கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் நிறை ஆசிரை அளிக்கிறார். உன்னதமான வழியில் நடக்க உதவி செய்கிறார். அவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர்.
என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் அவருடைய விதிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து அதில் பயணிக்க உதவியும் செய்கிறார். ஏனென்றால் இதுதான் நம்மை ஆண்டவரிடத்தில் அழைத்து செல்லும் என்பதை அவர் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை உணர்ந்து அவர் காட்டும் வழியில் பயணிக்க மன்றாடி செபிப்போம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உண்மையின் பாதையை நான் தெரிந்து கொண்டேன், உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன் என்கிற வார்த்தை கேட்ப நாம் உண்மையின் பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் மட்டும் பத்தாது, அதை தெரிந்து கொண்டு அதை நாம் கண்முன் நிறுத்தி பயணிக்க அழைக்கப்படும் இந்த ஆசீர்வாத கிருபை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நிறைவாய் கிடைக்க மன்றாடி செபிப்போம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அழிந்து போகும் உணவுக்காக அல்ல, நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உடையுங்கள் என்கிற வார்த்தை கேட்ப பிள்ளைகள் அழியாத உணவாம் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நிறைவழி நோக்கி வழிநடத்தி உண்மை நெறியை காணச் செய்தருளும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.